பராமரிக்கிறார். உங்களுக்குள்ளாடி இருக்கிற திட்டங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவர் பராமரிக்கிறார். ஒவ்வொருத்தர் மேலையும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக அநேக தரிசனங்களை, அநேக திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களை எப்படி அவர் பராமரிக்கிறாரோ அதே போல உங்களுக்குள்ளாடி இருக்கிற கர்த்தருடைய திட்டங்களையும் அவர் பராமரிக்கிறார். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய திட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? நாம் ஒப்பு கொடுக்கிற வேளையில கர்த்தர் நம்மை அதிகமாக பயன்படுத்த முடியும். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்கலாமே. அப்படியே எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப நான் என்னுடைய தாயின் கருவில் இருக்கிற வேளையில என்னுடைய ஃபேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்பா ஒருவேளை என்னுடைய தாய் தகப்பனுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற ஸ்கேன் மிஷின்ல கூட அந்த ஃபேஸ் பதியாம இருந்திருக்கலாம். ஆனா நான் உருவாகிற வேலையில எனக்கு ஒரு முகத்தை வச்சு, எனக்கு ஒரு பெயரை வச்சு அந்த இடத்துல இருந்து என்ன நீங்க பராமரிச்சீங்களே ஆண்டவரே. ஓ எவ்வளவு எவ்வளவு நல்ல தேவன் நீங்க ஆண்டவரே. எவ்வளவு நல்ல, எவ்வளவு அழகான தேவன் நீங்க ஆண்டவரே. நாங்க பாடல்ல கூட உண்மை பாடி ஆராதிச்சோம். உண்மை போல ஒரு ரூபமுள்ள தேவன் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே. எவ்வளவு தூரம் எங்களை டேக் கேர் பண்ணுகிறீங்க ஆண்டவரே. இன்னைக்கு உலகத்துல பெத்த பிள்ளைகளை பெற்றோர்கள் கூட அவ்வளவு தூரம் டேக் கேர் பண்ணுகிறது கிடையாது. பிள்ளைகள் பெற்றோர்களை டேக் கேர் பண்ணது கிடையாது ஆண்டவரே. ஆனா ஒன்றுக்கும் உதவாத என்ன அந்த ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரைகளை தேர்ந்தெடுப்பாங்க, இல்லை யானைகளை தேர்ந்தெடுப்பாங்க. நான் கர்த்தர் எதை தேர்ந்தெடுத்தாரா? கழுதையை தேர்ந்தெடுத்தார். அதே போலதான் இன்னைக்கு உலகத்தில் அநேக பணக்காரர்கள், அநேக ஐஸ்வர்யவான்கள், அநேக ஞானிகள், அநேக புத்திசாலிகள் இருந்தாலும் கர்த்தர் அநேக பைத்தியங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒன்றுக்கும் உதவாத தாளந்துகள் இல்லாத அநேக கழுதைகளை கர்த்தர் தமக்காக தெரிந்தெடுத்து அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். இன்னைக்கு இதே இடத்துல அநேக பேர் தகுதி இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்குள்ளாடி அந்த தாட் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டுதான் நான் சில காரியங்களை நான் செய்ய போகிறேன். அதற்காகத்தான் நான் உன்னை தாயின் கருவில் இருக்கிற வேளையில உன்னை நான் பராமரிச்சேன். ஏதோ நீ உலக பிரகாரமாக நீ ஓடுவதற்காக, இல்ல உலக பிரகாரமாக பணங்களை சம்பாதிப்பதற்காக, உலக பிரகாரமாக சில மனிதர்களுக்கு நீ டெடிகேட்டாக இருக்கணும் என்பதற்காக நான் அந்த கருவில் ஒன்று நான் சுமக்கல. நான் சுமந்தது உன் மேல நான் வைத்திருக்கிற திட்டத்தை கொண்டு, உன் மேல நான் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னை கொண்டு சில காரியங்களை நான் செய்யணும் என்பதை எனக்கு வாஞ்சியாக இருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நிறைவேற்றுவதற்காக தான் நீ தாயின் கருவில் இருக்கிற வேளையில நீ சிதைக்கப்படுவதற்கு பிசாசு வைத்த எல்லா திட்டங்களையும் நான் நீர் மூலமாக்கி இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ வியாதிகள் வந்து, எத்தனையோ மரண கண்ணிகள் வந்து, எத்தனையோ போராட்டங்கள் வந்து, எத்தனையோ விபத்துகள் வந்து, அத்தனை விபத்துகளிலும் உன்னை ஏன் நான் காப்பாத்தி ஜீவனோடு நான் இந்த இடத்துல வைத்திருக்கிறேன்னா அதற்கு பின்பதாக எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஓ நன்றி நன்றி அப்பா. கடந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் இருந்து சென்னை நோக்கி போயிட்டு இருந்த ஒரு சொகுசு பேருந்து உளுந்தூர்பேட்டை என்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. இதே போல நம்ம நாகர்கோயில இருந்து சென்னைக்கெல்லாம் போகிறோம். இதே போல பார்த்தீங்கன்னா வெற்றிமடத்துலையும் பார்த்தீங்கன்னா அநேக ஆக்சிடென்ட் எல்லாம் கேட்கும். பஸ் எல்லாம் இடிக்குது, லாரி வந்து இடிக்குது. அப்படியே பைக்ல போயிட்டு இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில இருந்து நிலக்கரி ரோட்ல சிந்திருச்சு. பின்னாடி போன பைக்கு ஸ்கிட் ஆகி அதுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீங்களும் ரோட்ல தான் போயிட்டு இருக்கிறீங்க, வாகனத்துல போய்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை எப்படி பாதுகாக்கிறது அதை நினைத்து கர்த்தரை ஆராதிங்க. ஒருத்தங்க வந்து சொல்லிதான் அல்லேலூயா சொல்லணும்னு இல்லை, சொல்லிதான் நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னு இல்லை. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், உங்களுக்கு எவ்வளவு அவர் கிருபையாக இருந்திருக்கிறார், உங்க பெற்றோர்கள் மேல அவர் எவ்வளவு இரக்கம் பாராட்டி இருக்கிறார், உங்க பிள்ளைகள் மேல அவர் எவ்வளவு கிருபை அளித்திருக்கிறார் என்பது என்னை விட உங்களுக்கு தான் தெரியும். அதற்கு ஏதுவாக நன்றி செலுத்துங்க. இந்த 4வது மாத கடைசியில வந்து நிற்கிறோம். கடந்த நாட்கள்ல செய்திகள்லாம் வருது, 107 டிகிரி 108 டிகிரி வெயில்னால ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. 2 நாட்களுக்கு முன்பதாக கேரளால எலெக்ஷன் நடந்துச்சு. 7 பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஓட்டு போடுவதற்காக போனாங்க. வெயில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வெயிலின் தாக்கம், அந்த டீஹைட்ரேஷன்னால, அந்த ஹியூமிடிட்டி அதிகமானனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்கள் இறந்து போனதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாடி இதெல்லாம் வந்து வயதானவங்கள சொல்லுவாங்க, கூட்ட நெரிசல்ல இறந்து போயிட்டாங்க, சஃபகேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுல வேதனையான காரியம் என்ன தெரியுமா, ஒரு 32 வயதான ஒரு இளம் வாலிபன் இதே காரணத்தினால இறந்து போனதாக மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது.
இதே வெயில தான் நம்ம அங்கும் இங்குமாக அலைஞ்சிட்டு இருக்கிறோம். நம்மளும் ஓட்டு போட போயிட்டு தான் வந்தோம். ஆனா கர்த்தருடைய கிருபை எவ்வளவு மேல இருக்குது பாருங்க உங்க மேல. அதை நினைச்சு சொல்லுங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, என் தாயின் கருவில் இருக்கவே இல்லை, என் தாயை காப்பாற்றினீங்க ஆண்டவரே, என்னையும் காப்பாற்றினீங்க ஆண்டவரே. ஓ, இப்பட்டு என்னை காப்பாற்றிருக்கீங்க ஆண்டவரே. என்னுடைய உட்கார்தலை அறிந்திருக்கிறீங்க, நான் நடக்கிறத அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நான் ஒரு மனிதன் கிட்ட பேசுகிற அந்த பாஷையை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நான் யார் கூட பேசுகிறேன், எப்படிப்பட்ட மனிதர்களோடு நான் இங்கே வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் என் தனிமையில செலவழிக்கிற எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உமக்கு மறைவாக நான் எங்கேயும் போக முடியாது, எந்த மனிதரும் மறைக்க முடியாது. ஒருவேளை அப்ப அந்த கிருபை இறங்குவதற்கு தடையாக சில காரியம், அந்த இரக்கம் எமல இறங்குவதற்கு தடையாக சில காரியம் இருக்குடா. இப்பொழுதே என்ன பண்ணீங்கப்பா, இப்பொழுதே என்ன பண்ணீங்க தகப்பனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ நன்றி அப்பா.